வணக்கம். கடந்த 3 வகுப்புகளில் மந்திரங்களோடு தொடர்புடைய தந்திரம், எந்திரம், மெய்ஞானம் குறித்த சொல் விளக்கங்களை எல்லாம் பார்த்தோம். இந்த வகுப்பு முதல் நேரடியாக மந்திரங்களை படிக்க தொடங்குவோம். நம்ம முதல் வகுப்பில் சொன்னது போல மொத்தம் 8 வகை மந்திரங்கள் இருக்குது. 1 ஒடியர் மந்திரங்கள், 2 இருடியர் மந்திரங்கள், 3 திரடியர் மந்திரங்கள், 4 செடியர் மந்திரங்கள், 5 கடியர் மந்திரங்கள், 6 தெய்வீக மந்திரங்கள், 7 வேத மந்திரங்கள், 8 மருத்துவ மந்திரங்கள். இந்த 8 மந்திரங்களுக்கு கீழேயும் பல நூறு மந்திரங்கள் இருக்கு. அது பற்றி எல்லாம் அடுத்தடுத்த வகுப்புகளில் படிக்கலாம். இந்த வகுப்பில் 8 வகை மந்திரங்களுக்கும் அடிப்படையான முதல் மந்திரத்தை பார்ப்போம். உலகின் முதல் மந்திரம் எது? எல்லா மந்திரங்களுக்கும் அடிப்படை எது? இந்த கேள்விக்கு ஓம் மந்திரம் என பட்டுன்னு பதில் சொல்லிடுவீங்க. ஆனால் ஓம் மந்திரம் என்பது முதல் மந்திரம் அல்ல, அது இறுதி மந்திரம். அப்படியானா முதல் மந்திரம் எது? அரோகரா தான் முதல் மந்திரம். இல்லையே. ஆ உ இம் அப்படிங்கிற எழுத்துக்களின் கூட்டால் பிறக்கிற ஓம் அப்படிங்கிற ஒளியிலிருந்து தான் உலகம் தோன்றியது அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் மாற்றி சொல்கிறீங்களே அப்படின்னு உங்களுக்குள்ள சந்தேகம் வரும். ஓம் அரோகரா மந்திரங்களின் சரியான விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஐயம் போயிடும். மந்திரங்களை விளக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில கேள்விகள். சிவ வழிபாட்டில் அரோகரா அரோகரா என திரும்ப திரும்ப சொல்வதன் காரணம் தெரியுமா? ஹரியும் சிவனும் சேர்ந்த சொல், அதாவது ஹரிஹர என்பதே அரோகரா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது அல்ல அரோகராவின் உண்மையான அர்த்தம். அடுத்த கேள்வி, சிவனை ஏன் அரவன் அப்படின்னு சொல்கிறோம்? ஆணும் பெண்ணும் கலந்த அர்த்தநாரி ஆனதுனால அரவன்னு சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுவும் தவறான பதில். அடுத்த கேள்வி, சிவன் சிலைகளில் எல்லாம் பாம்பு இருப்பதன் காரணம் தெரியுமா? இன்னும் ஒரு கேள்வி, சிவனின் உண்மையான முதல் பெயர் ஈசன் என்பது உங்களுக்கு தெரியுமா? சரி, இனி சரியான பதில்களுக்குள் செல்வோம். பாம்புகளுக்கு காதுகள் இல்லை. அவற்றால் ஒளியை அறிய முடியாது. அதிர்வுகளை வைத்தே அவை செயல்படுகின்றன. அரவம் அப்படின்னா ஓசை என்று பொருள். ஓசை அறியாத பாம்பையும் ஓசை எழுப்பக்கூடிய பம்பையையும், அதாவது உடுக்கையும் அரவம் அப்படின்னு தான் சொல்கிறோம். அலை அப்படிங்கிற அர்த்தம் கூட அரவம் தான். அலை அலையாக ஓசை எழுப்புதலைத்தான் ஆரவாரம் அப்படின்னு சொல்கிறோம். ஆரவாரத்தை குறிக்கும் சொல்தான் அரோகரா. ஓசையின் வலிமை போதாது, இன்னும் உச்சமாக ஓசை எழுப்புங்கள் என்பதே அரோகராவின் பொருள். அந்த அரோகராவே சிவனின் முதல் மந்திரம். அதுவே சிவனின் உண்மையான முதல் பெயராகவும் இருக்குது. அடுத்து அடுத்து என தொடரச் சொல்லும் மந்திரமே அரோகரா. நான் இருக்கிறேன், நான் வருகிறேன் என்பதை திரும்ப திரும்ப வலியுறுத்த சொல்லும் மந்திரமே அரோகரா. அதனாலேயே கிரிவலத்தின் போதும் மலையேற்றத்தின் போதும் அரோகரா அரோகரா என்கிறோம். அரோகரா என்பதைத்தான் தற்காலத்தில் சிவ சிவ என மாற்றி அழைக்கிறோம். இரண்டும் ஒரே பொருளை குறிக்கும் சொற்கள் தான். சிவ சிவ என்றாலும் அரோகரா என்றாலும் சிவனின் முதல் பெயரான ஈசனை குறிக்கும் சொல்தான். விரிவாக பார்க்கலாம். உயிர்களுக்கு உற்றறிவு, ஊனறிவு, நுகரறிவு, காணறிவு, கேட்டறிவு என 5வதாக வந்தது தான் ஒலியறிவு. ஒலியறிவு இல்லாத பல உயிர்கள் இன்றும் உலகத்தில் இருக்கு. அதில் ஒன்று தான் பாம்பு. மனித மனங்களில் எப்போதும் உச்சத்தில் இருப்பது ஒலியறிவு. உறங்கும் போது கூட அது மனதை உறங்க விடுவதில்லை. எல்லா உணர்வுகளையும் விலக்கி தியானம் மேற்கொள்வோர் கூட ஒலியறிவை விளக்க முடியறதில்லை. இசையும் இரைச்சலும் மனித மனங்களை எளிமையாக பற்றறுத்துவிடும். பற்றறுக்கப்பட்ட மனம் பற்றை பெற திரும்ப திரும்ப பரபரக்கும். அந்த பரபரப்பு தான் ஆரவாரமாக ஆவிகளாக அம்பலப்படுது. இந்த அம்பலத்தை மேற்கத்திய நாட்டினர் ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க. நாம சித்தம்பலம் அப்படின்னு சொல்றோம். சித்தம் அப்படின்னா மனம், அம்பலம் அப்படின்னா வெளிப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். சித்தத்தை அம்பலப்படுத்துதலே சித்தம்பலம். இந்த சித்தம்பலங்கள் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்குது. இதையே ஈசு ரோசம் அப்படின்னு சொல்கிறோம். ஈசு அப்படின்னா மனசு, ரோசம் அப்படின்னா அதனுடைய வெளிப்பாடு.
ரோசம் என்றால் உணர்ச்சி பெருக்கு என்றும் அர்த்தம். அரோகரா அப்படிங்கிறதோடைய சொல்லின் அர்த்தமும் அதுவே தான். ஒலியறிவு இல்லாத உயிர்கள் கூட ஒலியை எழுப்புறதுக்கான காரணம் இந்த ஈசுரோசம்தான். அதனாலேயே உயிரின் துவக்கமான ஈசுரோசத்தை ஈசன், அரவன், சித்தம்பலன் அப்படின்னெல்லாம் சொல்கிறோம். ஈசன் அப்படின்னா ஈசுரோசத்தை உடையவன், அதாவது மனதை வெளிப்படுத்துபவன் அப்படின்னு அர்த்தம். மீண்டும் ஒரு முறை இந்த வகுப்பில் படித்ததை தொகுத்து சொல்கிறேன். அரோகரா என்பதுதான் முதல் மந்திரம். அரோகரா என்றால் ஈசு ரோசம் கொள் என்று பொருள். ஈசு அப்படிங்கிறது மனசு குறிக்குது, ரோசம் அப்படிங்கிறது மனதின் வெளிப்பாட்டை குறிக்குது. ஈசு ரோசம் உடையவர் என்பதைத்தான் ஈசன் என்று மருவி சொல்கிறோம். ஈசன் என்பதே சிவனின் முதல் பெயர், அதையே சித்தம்பலன் என்றும் சொல்கிறோம். மனம் வெளிப்படுத்தும் முதல் ஓசை என்பது அகங்காரம். எந்த குழந்தையும் பிறந்தவுடன் அகங்காரத்தை தான் வெளிப்படுத்துது. குழந்தை பிறந்தவுடன் முதலில் அகங்கார சிரிப்பைத்தான் வெளிப்படுத்தும். அதையே அரவச்சிரிப்பு அப்படின்னு சொல்கிறோம். அந்த அரவச்சிரிப்பின் மந்திர சொல்தான் அரோகரா. நாம் பிறந்த உடனே எழுப்புகிற முதல் ஒலியும் ஆ தான். அந்த ஆ ஒலியே எல்லா மொழிகளுக்கும் முதல் எழுத்து. அதுவே அகங்காரம் என்றும் அறியப்படுது. உயிரெழுத்தின் முதல் எழுத்தான அகங்காரம் முதல் மந்திரமாகவும், உயிர் எழுத்தின் இறுதி எழுத்தான ஓம்காரம் இறுதி மந்திரமாகவும் இருக்கு. ஓம் அப்படின்னா சம்மதம், ஒத்துக்கொள்கிறேன், சரணடைகிறேன், சாந்தி அடைகிறேன் என்று அர்த்தம். அதனாலேயே மனிதர் இறக்கும்போது வரும் இறுதி ஒலி ஓம். பிறக்கும்போது எழுப்பும் முதல் ஒலி அக, அதையே அகங்காரம் அப்படின்னு சொல்கிறோம். அதன் மந்திர சொல் தான் அரோகரா. இறக்கும்போது எழுப்பும் இறுதி ஒலி ஓம், அதுவே இறுதி மந்திரம். உலகில் உள்ள எல்லா மதங்களிலும் இந்த அகங்காரமே முதல் மந்திரமாக இருக்கு. நாம அரோகரா அப்படின்னு சொல்கிறோம். இஸ்லாமியம் அல்லாஹு என்கிறார்கள். அல்லாஹு அப்படின்னா முதலானவனே என்று அர்த்தம். கிறிஸ்துவர்கள் அல்லேலுயா அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலுயா என்றால் முதலானவனுக்கு துதி அப்படின்னு அர்த்தம். அதுபோல எல்லா மதங்களின் இறுதி மந்திரமும் ஓம்காரம்தான். நாம் ஓம் சாந்தி அப்படின்னு சொல்கிறோம். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஆமேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓம் அப்படின்னாலும் ஆமேன் அப்படின்னு சொன்னாலும் முடித்துக்கொள்கிறேன், ஒத்துக்கொள்கிறேன் என்றுதான் அர்த்தம். இனி உங்கள் காலை பொழுது அரோகரா என மலரட்டும். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.